படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கணவன் மனைவி 2 பேர் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இதே பல்லடத்தில் 3 பேர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி வெளியாக இருந்த நிலையில் தற்பொழுது சில வாரங்கள் கழித்து 2 பேர் மர்மமான முறையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்க கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம். தற்பொழுது இந்த மர்மமான முறையில் 2 இருக்கக்கூடிய செய்தி அந்த பகுதியில் எந்த அளவிற்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு? இப்ப இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகிறார்களா? என்ன சூழல்? போலீசார் அங்கு விரைந்திருக்கிறார்களா? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய சின்னக்கரை லட்சுமி நகர் பகுதியில வசித்து வந்த சிலம்பரசன் மற்றும் அவரது மனைவி அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இவர்களோடு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் 2 குழந்தைகளோட சின்னக்கரை பகுதியில கடந்த 4 வருடங்களாக கறிக்கடை வைத்து நடத்தி வருகிறார்கள். இன்று காலை சிலம்பரசன் தூக்கிட்ட நிலையிலும் அகிலாண்டேஸ்வரி கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் சடலமாக கிடந்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் இந்த தகவல் அறிந்தவுடன் இது குறித்து பல்லடம் காவல்துறைக்கு தகவல் அளிக்கிறாங்க. பல்லடம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு உடலை கைப்பற்றி தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. மேலும் இதே போன்று பல்லடம் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்த தெய்வ சிகாமணி, அலமேலு மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கடந்த 12 நாட்களுக்கு முன்பு தோட்டத்து வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். இது குறித்த விசாரணையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்ற நிலையில இதே போன்ற சம்பவம், ஆனால் இது முக்கிய சாலையில் அமைந்துள்ள இந்த பகுதியில இறைச்சிக்கடை மற்றும் வீடு ஆகிய இரண்டுமே ஒரே பகுதியில் அமைந்துள்ளது. இன்று காலை அகிலாண்டேஸ்வரி மற்றும் சிலம்பரசன் தூக்கிட்டு நிலையிலும் அகிலாண்டேஸ்வரி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் காவல்துறையினர் தற்பொழுது உடலை கைப்பற்றியுள்ளனர். உடற்கூறு ஆய்வுக்காக தற்பொழுது பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். மேலும் இது குறித்த முதற்கட்ட விசாரணையில் இது கொலையா இல்ல தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன்.